உயிர்த்தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவரை காலம் முதல் ஆண்டு 24/12/2025 புதன். தாவீது அரசனின் ஆட்சியிலே அமைதி நிலவுகிறது. தனக்கும் தன் மக்களுக்கும் நீதியும் அமைதியும் அருளிய ஆண்டவருக்கு தாவீது ஒரு கோயில் கட்ட விரும்புகிறார். நாத்தான் என்ற இறைவாக்கினை வழி இறைவன் தாவீதிடம் பேசுகிறார். தாவீதின் குலத்தில் தோன்றவிருக்கும் மெஸ்ஸியா என நாத்தான் இறைவாக்கு உரைக்கிறார். மெஸ்ஸியா பற்றிய இறைவாக்குகளுக்கெல்லாம் எசாயா 7:4, மீகா 4:14, ஆகா 2:23 முன்னோடியாக இருப்பது இந்த இறை வாக்கு. எளிய வாழ்வு வாழ்வோம், ஏழையருக்கு உதவுவோம். இஸ்ராயலரின் பாதுகாப்பாளரும் மீட்பருமான இறைவன் தங்க இடம், கூடாரம், மாட மாளிகையோ கூட கோபுரமோ அரண்மனையோ ஆலயமோ அவர் விரும்பவில்லை. எகிப்திலிருந்து இஸ்ராயலை மீட்ட நாள் முதல் நாட்டை கடந்து செல்லும் பயணம் முழுவதும் மக்களோடு தங்கி வாழ்ந்த இடம் கூடாரம். 7, 8, 9 மக்களிடையே இருந்து அவர்கள் நெடிய பயணத்தின் போது வழிநடத்தி செல்ல ஏற்ற இடம் கூடாரம். 7, 6, 7 மக்களை எளிதில் அழுங்க மக்களோடு மக்களாய் பழக தகுந்த இடம் கூடாரம். விரைவில் பிரித்துவிட்டு பயணம் செல்லும் இடமெல்லாம் மக்களை தொடர்ந்து செல்வது கூடாரம். எனவே தான் இயேசு இவ்வுலகிற்கு வந்து மனிதனாக பிறந்ததை வாக்கு மனிதனாக நம்மிடையே குடிக்கொண்டார். யோவான் 1:14 என்பார். நம்மிடையே தன் கூடாரத்தை அமைத்தார் என்பதைத்தான் கிரேக்க மூலத்தின் நேர் மொழி பெயர்ப்பு. ஆம், மனிதரோடு நெருக்கமான உறவு கொள்ள ஏற்ற சாதனம் மனிதரோடு இணைந்து வாழ்வது. ஏழையரோடு ஏழையரான மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. லூக்கா 9:58 என்ற நிலையிலே இயேசு வாழ்ந்தது எல்லாவற்றிலும் தன் சகோதர சகோதரிகளைப் போல ஆக வேண்டும். எபிரேயர் 2:17 என்பதற்காக பாலன் இயேசுவை பின்பற்ற விரும்பும் நாமும் சாதாரண மக்களை போன்ற எளிய வாழ்வு, கூடார வாழ்வு வாழ வேண்டும். கடன், அதாவது ஏழை எளியவருக்கு என்றும் திறந்த இல்லத்தோடும் இல்லையென்னா உள்ளத்தோடும் வாழ வேண்டும். நம்மில் பலருடைய இல்லங்களும் மூடியிருக்கின்றன, உள்ளங்களும் மூடியிருக்கின்றன. வேறு சிலரோ இல்லங்களை திறந்து வைத்திருக்கிறோம், ஆனால் உள்ளங்கள் மூடியிருக்கின்றனவே. இயேசுவே நம் அமைதியாவார். தாவீது இறைவனுக்காக ஆலயத்தை கட்ட மாட்டார். 7:5 மாறாக இறைவனை தமக்கு ஒரு வீட்டை கட்டுவார். 7:11 இறைவன் கட்ட இருக்கும் வீடு மண்ணாலும் கல்லாலும் ஆனதன்று, மனிதர்களால் ஆனது. தாவீதின் மகன் சாலமோனுக்கு பின்வரும் குல கொழுந்துகளால் ஆனது. 7:19, 25, 27, 29 திருப்பாடல் 89, 29, சிறப்பாக தனிப்பெரும் குல கொழுந்தான இயேசுவே இவ்வீடு. உனக்கு பிடித்த ஒருவரை அரசராக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்க செய்வேன். திருப்பாடல் 132:11 இவ்வழித்தோன்றல் தான் இயேசு, இவ்வீடு தான் இயேசு. நாம் அவருக்கு தந்தையாய் இருப்போம், அவரும் நமக்கு மகனாய் இருப்பார். 2 சாமுவேல் 7:14 இவை சாலமோனுக்கும் பொருந்தும், சிறப்பாக இயேசுவுக்கும் பொருந்தும். இறை தந்தை தம் மக்களுக்காக கட்டிய வீடே இயேசு. இயேசுவில் குடிக்கொள்வோர் அன்பு, அமைதி, எதிர்நோக்கு, மகிழ்ச்சியோடு வாழ்வர். வீட்டை விட்டு வெளியவருக்கு வேதனையும் அலட்சியமே மிஞ்சும். நமது நிலை என்ன? 2ஆம் வாசகம் ரோமையர் 16, 25, 26 ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் சாரம் அத்திருமுகத்தின் கடைசி வரிகளிலே சுருக்கி தரப்படுகிறது. மீட்பின் திட்டத்தை பற்றி பேசும் இப்பகுதி மீட்பர் இயேசுவின் பிறப்புக்கு முன் தயாரிப்பு வாசகமாக அமைகிறது. கடவுள் ஒருவரே நம்மை உறுதிப்படுத்த வல்லவர். நம் வாழ்விலே மனக்கலக்கம், தெளிவின்மை, நிலையற்ற போக்கு முதலியன நம்மை ஆட்டுவிப்பதை அனைவரும் உணர்கிறோம். ஒரு குறிக்கோளற்ற நிலையிலே நம் வாழ்க்கை படகு ஓடிக்கொண்டிருப்பதும் நம் அனுபவ உண்மை. குறிக்கோள் இல்லாத கெட்டேன் என்று தேவாரம் சொல்லுகிறது. உள்ளத்திலே ஊக்கமும் உறுதியும் நாம் நல்வாழ்வு வாழ அடிப்படை தேவைகள். இறைவன் ஒருவரே
நாம் மனம் கலங்காது நம் நம்பிக்கையில் உறுதியாய் இருக்க உதவுவர். எனவே தான் நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாய் இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. 1 தெசலோனியர் 3:13 என்று பவுலடியார் வேண்டுகிறார். அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீயோனிலிருந்து காப்பாற்றுவார். 2 தெசலோனியர் 33 என்று கூறி நமக்கு திடன் அளிக்கிறார். 1 கொரிந்தியர் 1:8, 2 கொரிந்தியர் 1:21. பாலன் இயேசுவிடம் நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் பிடிப்பும் உறுதியும் வேண்டுவோம். நம்பிக்கை தளர்ச்சியுற்ற அச்சம், பயம் முதலியவற்றிற்கு அடிமைப்பட்டு கிடப்போர், மனக்கலக்கமுடையோருக்கு நம்மால் முடிந்த அளவு நற்சொல்லும் உறுதியும் அளிப்போம். கடவுள் ஞானமே உருவானவர். ஞான திரளாய் நின்ற பெருமாள் தேவாரம் சொல்லுகின்றது. மீட்பு திட்டமானது இறைவாக்கினரால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அத்திட்டத்தின்படி புற இனத்தார் அனைவரும் இயேசு கிறிஸ்துவில் மீட்பு பெற வேண்டும். இத்திட்டம் பழைய ஏற்பாட்டில் ஒரு மறைபொருளாகவே இருந்தன. நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதில் உள்ள கிழிசல்களை பாதுகாத்து அதை சீர்படுத்துவோம். அப்பொழுது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கி இருக்கும் வேறு இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர். திருத்தூதர் பணி 15, 16, 17 என்ற அந்த மறைபொருள் இயேசுவின் வருகையிலே பொருள் பெற்றது. எனவே தான் பிற இனத்தாரிடையே தமக்கென மக்களை தெரிந்து கொள்ள கடவுள் முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் பேதுரு எடுத்துரைக்க கேட்டீர்கள் என்பார் யாக்கோப்பு. திருத்தூதர் பணி 15, 13, 18. கிறிஸ்து பிறப்பு விழாவென்று நாம் கொண்டாடுவது கிறிஸ்துவின் அளப்பரிய வியப்பு மிக்க இந்த ஞானத்தையே நமது ஊன கண்களை திறந்து பாலன் இயேசுவின் வலுவற்ற நிலையிலே இறைவனின் ஞானத்தை காண வேண்டும். செயலாற்ற முடியாத நிலையில் அழுது கொண்டிருக்கும் அக்குழந்தை உருவிலே இறைவனின் வல்லமையை காண வேண்டும். அளப்பரிய ஞானத்தையும் வியப்புக்குரிய வல்லமையை கண்டு இறைவனுக்கு புகழ் மாலை சாத்த வேண்டும். இயேசு பாலனை காண்போம். அவர் வழி இறை தந்தையிடம் செல்வோம். அவர் வழியாக அவரோடு அவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரித்தாகுக. கடவுளை ஏற்றி போற்றுவோம். என்றென்றும் எப்போதும் நாம் இயேசுவின் வழி இறைவனை புகழ்வது நமது கடமை என்பதை பவுலடியார் பல இடங்களில் குறிப்பிடுகிறார். நம் தந்தையாக கடவுளுக்கு என்றென்றும் மகிமை உண்டாக. பிலிப்பியர் 4:20. திரு அவையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறையாக அவருக்கு என்றென்றும் மகிமை உண்டாவதாக. எபேசியர் 3:21. அப்பரம தந்தைக்கு என்றென்றும் மகிமை உண்டாகுக. கலாத்தியர் 1:5. ஆம், நமது வாழ்நாள் முழுவதும் இறைவனை வாழ்த்துவோம். வாழ்த்தாத நாளெல்லாம் வீணை என்பதை உணர்வோமாக. பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்று தேவாரம் பாடுகிறது. 3ஆம் வாசகம் லூக்கா இயல் 1 இறை வாக்கியங்கள் 26 முதல் 28 முடிய. மரியா அருள் நிறைந்தவள் 1:28 முதல் 30. ஏனெனில் இரக்கத்தின் கடவுளாகிய இயேசுவையை தன் வயிற்றில் கருதரித்திருந்தார். இது அவருடைய தகுதியினால் அன்று, இறைவன் அவர் மேற்கொண்ட தனி அன்பினால். எனவே தான் கடவுளின் அருளை அடைந்துள்ளீர் 1:30 என்பார் விண்ணவர். ஆண்டவர் தம் அருளோடும் ஆசிரோடும் அன்போடும் மரியாவோடு இருக்கிறார். மிதியானியரை வென்று முறியடிப்பதற்காக எவ்வாறு கெதயோனிடம் ஆண்டவர் குடிக்கொண்டாரோ, நீதிமொழிகள் 6:12, அதே போன்று மரியாவிடமும் குடிக்கொண்டிருக்கிறார். எனவே தான் ஆண்டவர் உம்முடனே என்று வாழ்த்து பெறுகிறார். ஆண்டவர் நம்முடனே இருக்க வேண்டும். சிறப்பாக கிறிஸ்து பிறப்பு காலத்தில் அவர் நம்முடனே, நம் குடும்பத்தோடு, நம் ஊரோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். மரியாவை தவிர வேறு யார் நமக்கு இந்த இறை அருளை பெற்று தர முடியும்? அருள் நிறைந்த அவரிடம் இறையருளால் நிரப்பிட வேண்டுவோம். மரியா ஆண்டவருடைய அடிமை. ஊழியக்காரிக்கும் வேலைக்காரிக்கும் சில உரிமைகள் உண்டு, அடிமைக்கு கிடையாது. எனவே தான் மரியா தன்னை இறைவனின் அடிமை என்றதோடு உமது வார்த்தைப்படியே எனக்கு ஆகட்டும் என்றார். இறை இயேசுவே தந்தைக்கு முன் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார்.
அன்றோ பிலிப்பியர் 2:7. அவரின் மனநிலை என்ன? என் விருப்பம் அன்று உம் விருப்பமே நிறைவேறட்டும் லூக்கா 22:42 என்பதல்லவா அவருடைய ஜெபம். படைத்தோனுக்கு முன் படைப்புகளாகிய நாம் அனைவரும் அடிமைகளே. என்று அன்று நான் உன் அடிமை அல்லவோ? என்று அன்று நான் உன் அடிமை அல்லவோ? என்றும் அன்றும் நான் உன் அடிமை அல்லவோ என்கிறார் தாயுமானவர். இறைவனுக்கு தன்னை அடிமைப்படுத்தியதிலே தான் மரியாவின் மகிமை அடங்கி இருக்கிறது. தாழ்நிலை என்ற தம் அடிமையான மரியாவையை இறைவன் கடைக்க நோக்கினார். லூக்கா 1:48, 1 சாமுவேல் 1:1. அடிமை கோலம் பூண்ட இயேசுவையே கடவுள் மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். கிறிஸ்து பிறப்பு நம் கண்முன் வைக்கும் காட்சி அடிமை கோலம் பூண்ட இயேசு, அடிமை வாழ்வை ஏற்ற இயேசு. கிறிஸ்து பிறப்பு விழாவின் போது நாம் இறைவனுக்கு அளிக்கும் அர்ப்பணம் நமது அடிமை வாழ்வாய் இருக்க வேண்டும். தாட்சி, கீழ்ப்படிதல், குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்ளும் நற்பண்பு நம்மில் வளர வேண்டும். நான் எனது எனக்கு என்றில்லாது தன்னை மறுத்து பிறநலம் நாடும் நற்குணம் நமதாக மாறும்போது நாமும் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று முழுமனத்தோடு அர்ப்பணிக்க முடியும். யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். குறள் 346. மரியாளின் அருள் வாழ்வு துவக்கம் அவர் இறைவனுக்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்து அடிமையாக்கி கொண்டது என்பதை உணர்ந்து நமது அருள் வாழ்வின் அடித்தளத்தை தாட்சி என்னும் கற்கள் கொண்டு கட்ட முயல்வோம். இதற்காக ஆண்டவரின் அருள் வேண்டுவோம். ஆண்டவர் நிறைவான அருளை நமக்கு தருவார். ஆமென்.